பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 3வது அதிகாரம் 5வது வசனம். நான் படுத்து நித்திர செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என்னை தாங்குகிறார். Glory to God. சங்கீதக்காரனாகிய தாவீது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான அச்சுறுத்துதலின் பயத்தின் நடுவில் அவன் இருக்கிறதை காண்பிக்கிறது. இரண்டாவது, அந்த பயத்தின் நிமித்தம் கடவுள் தன்னை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையை அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அந்த நம்பிக்கையோடு தேவனிடத்தில் ஜெபிக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை வாசிக்கும்போது அவன் சொல்லுகிறான், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் அவருடைய பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுப்பார். கண்பானவர்களே, இந்த சங்கீதத்தில் தாவீதின் சொந்த மகனான அப்சலோம் அவரை தொடர்ந்து பயமுறுத்துகிறதை பார்க்க முடியும். தன்னுடைய சொந்த தந்தையை கொலை செய்வதற்கு 12,000 பேர் கொண்ட இராணுவத்தை அவன் அனுப்புகிறான். அவன் அறிந்தபோது தாவீது அந்த ஆபத்திலிருந்து தன்னை விடுவித்து கொள்வதற்கு இது முதல் முறை அல்ல. அவன் எத்தனையோ முறை ஆபத்து வரும்பொழுதெல்லாம் அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 18வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை வாசிப்பீர்களே, ஆனால் துதிக்கு பாத்திரராயிருக்கிற கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன்ன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. அந்த சூழ்நிலை இருந்த போதெல்லாம், அந்த நெருக்கம் எனக்கு உண்டான பொழுது, அந்த நெருக்கத்தில் இருந்து நான் யாரை கூப்பிட்டேன்? கர்த்தரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். Glory to God. அதே போல ஆண்டவர் என்னை தப்புவிப்பார், என்னை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது என்று தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வருகிறதை அறிந்தும் அவன் சொல்றான், நான் படுத்து நான் நித்திரை செய்து விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அவன் அறிந்திருந்தான், என்னை சுற்றிலும் சத்துருக்கள் எதிரிகள் சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார். அவன் ஒரு பெரிய பாதுகாப்பை அவன் உணர்ந்திருந்தாங்க. சங்கீதம் 91வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Glory to God. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்ப தாவீது அறிந்து கொண்டது என்ன? அவர் என் அருகில் இருக்கிறார். Glory to God. அவருடைய பாதுகாப்பு என்னை சுற்றிலும் இருக்கிறது. அவனை சுற்றிலும் வந்த எந்த ஆபத்தையும் குறித்து அவன் பயப்படலை. இந்த கால வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார்,
உங்களை சுற்றி வருகிற எந்த ஆபத்துக்களையும் எந்த பிரச்சனைகளையும் குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாங்குவேன். இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆபத்தில் நான் உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தப்புவிக்கும்படி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவரிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை சொல்லிட்டு அவருக்குள் நீங்கள் சுகமாக இருங்க. அதை யோசிக்காதீங்க, அதையே குறித்து நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த நினைப்பு, அந்த நம்பிக்கை இந்த கால வேளையில் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறப்பா. நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை விடுவிப்பதற்காக நன்றி. அவர்களை உயர்த்துவதற்காக நன்றி அப்பா. எல்லா நெருக்கத்தையும் மாற்றும். இன்றைக்கு அவர்கள் கடந்து செல்லுகிற பாதையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.